ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா தோசை செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு இதுக்கு நான் 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு 2ஆக வெட்டி போட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். அது முழு அளவு ஊற்றிக்குங்க. குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டுக்குங்க. உங்களுக்கு எத்தனை விசில் வேணுமோ அத்தனை விசில் இருக்குங்க. நான் இப்போ 5 விசில் மட்டும்தான் விடுறேன். 5 விசில் வந்துருச்சு. வந்து முடிச்சதையும் ஆவி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். போனதையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது நல்லா வெந்திருக்கும். உருளைக்கிழங்கு வெந்திருந்து தோல் மட்டும் அலங்காமல் எடுத்துருங்க. தோல் எடுத்ததையும் அது நல்லா மசிச்சு வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு இதுக்கு தாளிக்கிறதுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. அது கூட கடுகு போட்டுக்குங்க. உளுந்தம் பருப்பு, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது 3 போட்டு நல்லா தாளிச்சு விட்டுக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. கடைசியாக தக்காளி போட்டு நல்லா தாளிச்சு விட்டுக்குங்க. தாளிச்சு விட்டு முடிச்சதையும் மசிச்சு வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கையும் உள்ளே போட்டுக்குங்க. போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதையும் கடைசியில் மல்லித்தழை போட்டு இறக்கிக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல் வச்சு தோசைக்கல் சூடானதையும் நல்லா ரோஸ்ட் அளவுக்கு நல்லா பெருசாக ஒரு தோசை ஊற்றிக்குங்க. தோசை ஊற்றினதையும் அது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருந்ததை உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து மேலே நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா எடுத்து இது பண்ணிக்கங்க. அது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்தது நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரும். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு மசாலா தோசை ரெடி. இதுக்கு சைடிஷாக தேங்காய், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கடல, கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இதை கொண்டு போய் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கங்க. உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கங்க. மிக்ஸி ஜார் அரைச்சி வந்தால் தேங்காய் சட்னி ரெடி. இதுக்கு சைடிஷாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். இதுக்கு ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, உங்களுக்கு தேவையான கருவேப்பிலை போட்டுக்கங்க. நாங்கள் போடல. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு மசாலா தோசை ரெடி ஆயிருச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு மசாலா தோசையை குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.